அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோவில் அந்த கொஸ்டின்ஸோட கண்டினியூஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அன் ஐடியல் கேஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப். ஸோ ஐடியல் கேஸ் இன்டர்னல் எனர்ஜி அல்லது இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அன் ஐடியல் கேஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரெஷர் ஒன்லி, அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஒன்லி, ப்ரெஷர் அண்ட் வால்யூம், ப்ரெஷர் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ எப்போவுமே ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் எனர்ஜி இஸ் பியூர்லி ஃபங்க்ஷன் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ இதில் அடிக்கடி அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ நமக்கு இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ்னு கேட்டாலே இட் இஸ் பியூர்லி அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஒன்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், work output from the system is at the expense of internal energy is a non-flow process carried out. இதில் ஒர்க் அவுட்புட் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, அதுவும் நான் ஃப்ளோ ப்ராசஸ் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம் அர்த்தம். ஸோ ஃபார் அ க்ளோஸ்டு சிஸ்டம் Q is equal to W plus del U அப்படின்ற ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் உங்களுக்கு ஒர்க் அவுட்புட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் கொஸ்டின். ஒர்க் அவுட்புட் ஃப்ரம் த சிஸ்டம் இஸ் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா W is equal to del Uன்னு சொல்கிறாங்க. அப்போனா Q0ன்னு அர்த்தம். ஸோ Q0 அப்படின்னா அது அடியபட்டிக் ப்ராசஸ், அதாவது there is no heat transfer அப்படின்றது அடியபட்டிக் ப்ராசஸில் தான் நடக்கும். ஸோ ஆன்சர் அடியபட்டிக்கலி. நெக்ஸ்ட்டு, அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர் வில் பி. இதில் நமக்கு அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னு ஒரு டேர்ம் இருக்குது, அப்சல்யூட் ஜீரோ என்ட்ரோஃபின்னு ஒரு டேர்ம் இருக்குது, அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர் அப்படின்னா when the molecular momentum of the system becomes zero. மாலிகுலர் மொமெண்டம் எப்போ ஜீரோ ஆகுதோ அந்த பாயிண்டில் உள்ள ப்ரெஷர் தான் நம்ம அப்சல்யூட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம இப்போ ஆப்ஷன் சி அட் த டெம்பரேச்சர் ஆஃப் -273 கெல்வின் அப்படின்னா கெல்வினில் நெகட்டிவ் அப்படின்ற டேர்மே கிடையாது. கெல்வின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சல்யூட், அதாவது பாசிட்டிவ்க்கான ஒரு பேராமீட்டர் தான். கெல்வின் வேல்யூ வந்துச்சுனாலே அது பாசிட்டிவ் தான். ஸோ -273 கெல்வின் அப்படின்ற ஒரு வேல்யூ கிடையாது. டிகிரி செல்சியஸில் நெகட்டிவ் இருக்குது, -200 டிகிரி செல்சியஸ், -100 டிகிரி செல்சியஸ்லாம் சொல்லலாம். பட் கெல்வினில் மைனஸ்ன்றது கிடையாது. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர் அப்படின்னாலே மாலிகுலர் மொமெண்டம் ஜீரோ ஆகிற பாயிண்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட்டு இதில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர் இஸ் த பாயிண்ட் வேர் தேர் எக்ஸிஸ்ட் எ மினிமம் டெம்பரேச்சர், தட் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே டெம்பரேச்சர் ஜீரோவாக தான் இருக்கும். தட் கேன் பி பாசிபிள் ஒன்லி when the molecular momentum of system becomes zero. அதாவது மாலிகுலர் மொமெண்டம் இல்லைன்னா தான் டெம்பரேச்சர் ஜீரோவாக இருக்கும். அப்படின்னா அந்த பாயிண்டில் தான் ப்ரெஷரும் ஜீரோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. there should not be any motion of particle. அப்போ தான் மோஷன் கிடையாது, கைனடிக் எனர்ஜியும் இருக்காது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, there is no collision of particles, kinetic energy nullifies and the temperature becomes zero. ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான். பட் அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர்னு கேட்டால் நம்ம மாலிகுலர் மொமெண்டம் ஜீரோ ஆகிற பாயிண்ட்னு சொல்லிடலாம். அடுத்தது டயக்ராமேட்டிக்கல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. an ideal gas can be taken from point K to point N in 3 different paths. ஓகே, அதாவது கேலேருந்து எண்ணுக்கு 3 டிஃப்ரெண்ட் பாத்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது KLN, KN டைரெக்டாக KMN. which of the following is the true statement? இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, the same work is done during each process. ஆக்சுவலாக ஒர்க் டன் அப்படின்றது பாத் ப்ராசஸ். ஸோ நம்ம பாத் சேஞ்ச் பண்ண ஒர்க் டனோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதாவது ஏரியா அன்றது பிவி டயக்ராம் தான் நம்ம ஒர்க் டன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இங்கே KN அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஏரியா வரும். KLN எடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஏரியா வரும். ஸோ ஒர்க் டன் டிஃபர் ஆகும் ஈச் ப்ராசஸில். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. த சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ஆடட் டு த கேஸ் டியூரிங் ஈச் ப்ராசஸ். ஹீட்டும் உங்களுக்கு பாத் ப்ராசஸ் தான். ஸோ அதனால் அதுவும் பாத்தை டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும். அப்போ அதுவும் கிடையாது. அடுத்தது சேம் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டியூரிங் ஈச் ப்ராசஸ். இது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கேலேருந்து என் அப்படின்ற கேன்ற பாயிண்ட்லேருந்து என்னன்ற பாயிண்ட்டுக்கு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ஸோ இப்போ அதை நீங்கள் 3 பாத்தில் எந்த பாத்தில் போனாலும் கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், என் தான் எண்டு பாயிண்ட். ஸோ இன்டர்னல் எனர்ஜினோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கேல எண்ணில் என்ன இன்டர்னல் எனர்ஜி, கேல என்ன இன்டர்னல் எனர்ஜி, அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த சேம் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டியூரிங் த ஈச் ப்ராசஸ் தான் இதில் கரெக்ட் ஆன்சர். ஓகே.
நெக்ஸ்ட்டு which of the following is not a property of a system? நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ டைரெக்டாகவே சொல்லலாம், டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் எல்லாமே ப்ராப்பர்ட்டி, ஹீட் தான் வந்து ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, இன் ரெஃபரன்ஸ் டு தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் இட் இஸ் ரெக்வயர்ட் டு ஹேவ். ஆக்சுவலி தெர்மல் ஈக்லிபிரியம், கெமிக்கல் ஈக்லிபிரியம், மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம்னு செப்பரேட்டாக 3 ஈக்லிபிரியம் இருக்குது. அதாவது மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம்னா ப்ரெஷர் சேம், கெமிக்கல் ஈக்லிபிரியம்னா காம்போசிஷன் சேம், தெர்மல் ஈக்லிபிரியம்னா டெம்பரேச்சர் சேம். ஆனால் தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொன்னால் இந்த 3மே உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும். அதாவது மெக்கானிக்கல், கெமிக்கல் அண்ட் தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, if the value of n is 0 in the equation PV power n is equal to constant, then the process is called. இந்த என்னோட வேல்யூ different values for n உங்களுக்கு வேறு ப்ராசஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ n வந்து 0 அப்படின்னு எடுத்திங்கன்னா v பவர் 0 அதாவது 1ன்னு ஆகிடும். ஸோ p இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அதுவே v வந்து n வந்து 1 அப்படின்னா pv இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அப்போ அது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். pv பவர் n இஸ் ஈக்குவல் டு காமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அடியபெட்டிக் ப்ராசஸ். அதே n இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட் எடுத்துக்கிட்டோம்னா அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் காமான்னு வந்ததுன்னா அது வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ என்னோட டிஃப்ரெண்ட் வேல்யூவை வச்சு நம்ம என்ன ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு என்னோட வேல்யூ 0ன்றாங்க, அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, இன் a free expansion of gas between two equilibrium states, work transfer involved. இது ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ்ன்றது ஒரு வேக்கம் இருக்குன்னா அந்த வேக்கம்க்கு எகென்ஸ்டாக ஒரு எக்ஸ்பென்ஷன் நடக்கிறது தான். இதில் நம்ம எந்த ஒர்க்குன்னு கொடுக்க போகிறதில்ல, எந்த ஒர்க் கிடைக்க போகிறதில்ல. ஸோ there is no ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். அதனால் இதில் வேறு எதுவுமே நம்ம சூஸ் பண்ணாமல் ஒர்க் டன் இஸ் 0, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் 0ன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ தான் பார்த்தோம் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஐடியல் கேஸுக்காக பார்த்தோம். அதுபோக சப்ஸ்டன்ஸுக்குன்னு கேட்கும்போது இப்படி செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க, எதுவும் கம்பைண்டாக கொடுக்கல. ஸோ நம்ம இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னாலே பியூராக டெம்பரேச்சர் ஃபங்க்ஷன், டெம்பரேச்சர் தான், அதாவது இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கலாம். அது இப்போ நம்ம 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம், ஒன்று ஐடியல் கேஸ், இன்னொன்று எனி சப்ஸ்டன்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எது கேட்டாலும் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, த டெம்பரேச்சர் அட் விச் வால்யூம் ஆஃப் கேஸ் பிகம்ஸ் 0. வால்யூம் ஆஃப் கேஸ் பிகம்ஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் அப்சல்யூட் ஸ்கேல் டெம்பரேச்சர், அப்சல்யூட் டெம்பரேச்சர், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்லாம் இருக்குது. ஸோ அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் ஏற்கனவே வந்து மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0 ஆகிறது, அப்சல்யூட் 0 ப்ரெஷர் அண்டு 0 டெம்பரேச்சர்னு பார்த்தோம். ஸோ வால்யூம் 0 ஆகிறதும் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் தான். அந்த வேல்யூ பாருங்கள், explanation இருக்குது. At absolute 0 temperature, momentum of gas molecules becomes 0. Value பாருங்க minus 273.15 Kelvin. அப்படி சொல்லலாமா, ப்ளஸ் 273, ஆக்சுவலி இது வந்து மைனஸ் 273.15 டிகிரி செல்சியஸ். இது வந்து தப்பு. ஏன் நீங்கள் அதோட ப்ளஸ் 273.15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 வரும். 0 கெல்வின் தான் நம்ம அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் சொல்கிறோம். இங்கே வந்து மைனஸ் 273.15 கெல்வின் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், கெல்வின் யூனிட்டாக இருக்கும் பொழுது நெகட்டிவ் வராது. ஸோ இதில் மைனஸ் 273.15 டிகிரி செல்சியஸ் தான் கரெக்ட். அதுதான் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர். அப்படி இல்லைனா கூட 0 கெல்வின் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. A fan consumes 20 watt of electric power and discharges air from a ventilated room at 0.25 kg per second. The maximum air outlet velocity is nearly. இப்போ வந்து இது ஒரு தெர்மோடைனமிக் ப்ராப்ளம்னா எப்படி ரிலேட் பண்ணுறாங்க? ஸோ பவர் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க கேட்குறது வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பவர் இங்கே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இன்ட்டு, நமக்கு வந்து தெரியும் கைனடிக் எனர்ஜினா அது வந்து உங்களுக்கு ஜூலில் வரும். பர் செகண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு ஜூல் பர் செகண்ட், அதாவது வாட்டில் வந்துடும். ஸோ சிம்பிள் யூனிட்டை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் தான் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ அவங்க பவர் கொடுத்துருக்காங்க.
பவர் கொடுத்துருக்கும்போது நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஆஃப் எம்வி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். ஆனால் அதில் எம் வந்து ஒன்லி கேஜி கிடையாது, கேஜி பர் செகண்ட், கிலோகிராம் பர் செகண்ட். அதாவது மாஸ் ஃப்ளோ ரேட் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் பவராக இருக்கும். இல்லைனா எனர்ஜியோட ஃபார்முலா ஆஃப் எம்வி ஸ்கொயர் அப்படின்னா வெறுமனே கைனடிக் எனர்ஜி. அதுவே ஆஃப் எம் டாட்னு நம்ம மென்ஷன் பண்ணோம்னா we are substituting mass value in கிலோகிராம் பர் செகண்ட். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதில் நமக்கு தேவை வெலாசிட்டி தான். ஸோ ரீரைட் பண்ணோம்னா √2p/mனு வரும். பவர் 20 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஃப்ளோ ரேட்டு 0.25 கிலோகிராம் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 12.65 மீட்டர் பர் செகண்ட், ரவுண்ட் வேல்யூ 12.7 மீட்டர் பர் செகண்ட். அதுதான் மேக்ஸிமம் ஏர் அவுட்லெட் வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு, in a reversible adiabatic process the ratio T1/T2 is equal to, ஸோ இதில் வந்து நமக்கு T1/T2 is equal to, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலேஷனும் இருக்குது, வால்யூம் ரிலேஷனும் இருக்குது. ஸோ எது ஆப்டாக இருக்கோ அதான் எடுத்துக்கணும். அடியபட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் காமா கண்டிப்பாக வரணும். இதில் எல்லாத்தையுமே காமா இருக்குது. ஸோ T1/T2 is equal to V2/V1 ஹோல் பவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷராக தான் வரும் நீங்கள் ரிலேஷன் எழுதும்போது. அது எந்த ப்ராசஸ்க்கு எழுதினாலும், அதாவது நியூமரேட்டரில் T1 வந்தால் அப்படின்னா இங்கே இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷரோட ஈக்குவேஷன்லையும் ப்ரெஷர் P1 நியூமரேட்டரில் தான் வரும். ஸோ T1/T2 is equal to P1/P2 ஹோல் பவர் காமா மைனஸ் பை காமா. நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். T2/T1 is equal to P2/P1 ஹோல் பவர் காமா மைனஸ் பை காமான்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதில் வந்து ஒவ்வொரு தடையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ், அதாவது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் ரிலேஷன்ஸை அந்த 5 ப்ராசஸ்க்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி அண்ட் பாலிட்ரோபிக், அந்த 5 ப்ராசஸ்க்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததான் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஏன் ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்கிறாங்க? இஸ் அ ஸ்பெசிஃபைட் ரீஜியன் வேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் மாஸ் டேக்ஸ் பிளேஸ். இதே மாதிரி நம்ம ஓப்பன் சிஸ்டத்துக்கு ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். அப்படின்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்படின்னா அது வந்து ஓப்பன் சிஸ்டம். அடுத்தது இஸ் அ ரீஜியன் ஆஃப் கான்ஸ்டன்ட் மாஸ் அண்ட் ஒன்லி எனர்ஜி இஸ் அலௌடு டு கிராஸ் த பவுண்டரிஸ். எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஆப்ஷன் சி cannot transfer either energy or mass to or from the surroundings. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா அதுதான் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனிவர்ஸ் தெர்மல் ஃப்ளாஸ்க் பாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நமக்கு யூனிவர்ஸை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். யூனிவர்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, in the polytropic process equation PV power n is equal to constant if n is infinitely large, the process is termed as. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம என்னோட வேல்யூ 0 வந்தால் என்ன பார்த்தோம். இப்போ n இன்ஃபினிட் அப்படின்றாங்க. n இன்ஃபினிட்னா அது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன் ஏ சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, இதில் வந்து டிஃப்ரெண்ட் n வேல்யூஸ்க்கு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது, the instrument which measures the temperature of the source without direct contact. நம்ம கான்டாக்ட் இல்லாமே டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பைரோமீட்டர். பைரோமீட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. பைரோமீட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் ரிலேட்டிவ்லி ஹை டெம்பரேச்சர் சச் அஸ் ஆர் என்கவுண்டர்ட் இன் ஃபர்னஸ். ஃபர்னஸ்லாம் பைரோமீட்டர் வச்சு தான் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறாங்க. மோஸ்ட் பைரோமீட்டர் ஒர்க்ஸ் பை மெஷரிங் ரேடியேஷன் ஃப்ரம் த பாடி whose temperature is to be measured. ஓகேங்களா, இது ரேடியேஷன் ரிலேட்டடாக டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு மெஷர்மெண்ட் டிவைஸ். நெக்ஸ்ட்டு, ரேடியேஷன் டிவைசஸ் ஹேவ் த அட்வான்டேஜ் ஆஃப் நாட் டச் த மெட்டீரியல் பீயிங் மெஷர்டு. ஏன்னா ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை, ஸோ கான்டாக்டும் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம பைரோமீட்டர் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மற்றபடி நீங்கள் தெர்மோமீட்டர்னு போனாலே உங்களுக்கு எல்லாமே கான்டாக்டை வச்சு தான் டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும். பைமெட்டாலிக்கும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே பைமெட்டாலிக், வேப்பர் ப்ரெஷர் தெர்மோமீட்டர், தின் ஃபிலிம் தெர்மோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு டியூ டு கான்டாக்ட், அதை வச்சு தான் டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ண முடியும். பைரோமீட்டர் கான்டாக்ட் எல்லாமே மெஷர் பண்ணலாம். அடுத்தது, ஒர்க் டன் ஃபார் அன் ஐசோதர்மல் ப்ராசஸ். இது உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதாவது ஆன்சர் வந்து டைரெக்டாக டிக் பண்ணலாம்.
இதில் ஐசோதர்மல் ப்ராசஸ் அப்படின்னா கண்டிப்பாக லான் வரும் உங்களுக்கு. அதில் P1 V1 லான் P1 பை P2 இருக்குது, V1 பை V2 இருக்குது. ஆப்ஷன் சி அண்ட் டி ரெண்டுமே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா P1 V1 லான் P2 பை P1 சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக வந்து P2 பை P1 எடுக்கலாம். பட் எப்போ அப்படின்னா நமக்கு வந்து ஒன்லி குவான்டிட்டி இஸ் தி அப்ஜெக்டிவ். அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம P2 பை P1 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஜஸ்ட்டு வந்து நெகட்டிவ் சைனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை லான்குள்ளே கொண்டு போகும்போது பவரில் வரும். ஸோ நீங்கள் ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். P1 பை P2 பவர் -1 என்ன ஆகும்? P2 பை P1 ஆகும். அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். எப்போன்னா ஒன்லி வி நீட் குவான்டிட்டி மேக்னிடியூட். பட் ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆர் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு வரும்போது வித் சைனோட நம்ம எழுதணும். ஸோ இங்கே எக்ஸாக்டாக ஃபார்முலா கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு P1 V1 லான் P1 பை P2 தான் வரும். ஓகேங்களா? அதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் வேணும்னா நம்ம V2 பை V1 தான் உள்ள ப்ராக்கெட்டில் வரும். அது ரொம்ப சிம்பிள். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் தான் நம்ம ஐசோதர்மல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது ஐசோதர்மல் ப்ராசஸில் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். டைரெக்டாக என்ன பண்ணலாம்? P1 பை P2 இஸ் ஈக்குவல் டு V2 பை V1 எழுதலாம். அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ அந்த வேரியேஷன் தான் இந்த P1 பை P2 இல்லை V2 பை V1 அப்படின்றத வச்சு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் பாலிட்ரோபிக் ப்ராசஸ் கேட்டாங்கன்னா P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை N-1. ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இவங்க எல்லா ப்ராசஸ்க்கும் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ப்ளனேஷனில், அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னால் ஒர்க் டன் 0, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னால் P இன்ட்டு V2 மைனஸ் V1. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எனர்ஜி? நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் எனர்ஜி அப்படின்னு இவங்க தெர்மோடைனமிக்ஸில் எனர்ஜின்றது இன்டர்னல் எனர்ஜி தான். ஸோ ஆப்ஷன் ஏ, எனர்ஜி இஸ் நாட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம். இல்லை. எனர்ஜி இஸ் பாத் ஃபங்க்ஷன். இல்லை. ஏன்னா எனர்ஜின்றது ப்ராப்பர்ட்டி. இப்போ சேஞ்ச் இன் எனர்ஜி பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் ஆஃப் சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பாத் ஃபாலோடு. ஒரு கொஸ்டின் கூட பார்த்தோம், அந்த KLMன்ற ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாத் ஃபாலோ பண்ணுறதுனால ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே இன்டர்னல் எனர்ஜியோட டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெல்டா இ சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ஃபார் அ க்ளோஸ்டு சைக்கிள், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டு பாயிண்ட் சேமாக இருக்கும்போது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பாக 0 தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தான் இன்டர்னல் எனர்ஜி. நீங்கள் இனிஷியல் கண்டிஷனும் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் சேம் அப்படின்னா அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகலை. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து எனர்ஜி ஆர் இன்டர்னல் எனர்ஜிக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் கண்டெய்னிங் பர்ஃபெக்ட் கேஸ் டிபெண்ட்ஸ் ஆன். ஒரு சிஸ்டத்தில் ஃபுல்லாக பர்ஃபெக்ட் கேஸ் இருக்குது, அப்போது இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கூட ஆப்ஷன் சியில் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், டியில் வந்து ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபிக் ஹீட்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது எல்லாமே, அதாவது இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம், ஐடியல் கேஸ்னு ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம், இப்போ பர்ஃபெக்ட் கேஸ்னு பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் தான் சொல்கிறாங்க. ஸோ பெட்டர் நம்ம இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப்னு கேட்டால் நம்ம அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கலாம். இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். பட் இங்கே வந்து ஃபார் ஐடியல் கேஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷனில். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது கொஸ்டினில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் வந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இன்டர்னல் எனர்ஜி இஸ் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி பர்ஃபெக்ட் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ் ரெண்டுக்குமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் ஒன்லி. ஓகே, அடுத்தது which of the following equations is incorrectனு கேட்குறாங்க. இன்கரெக்ட்னு சொல்கிறாங்க. அதில் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் Q அதெல்லாம் அதுக்கான நோட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் dV ஈக்குவல் டு 0, dP ஈக்குவல் டு 0, dt ஈக்குவல் டு 0, dQ ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு, அதாவது எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு அதாவது ப்ராப்பர்ட்டிஸுடைய இன்டெக்ரேஷன் அது வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்னு சொல்லுவாங்க. அதே அதாவது பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல், அதே வந்து பாத் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். அதாவது இந்த சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டிவி, டிபி, டிடி எல்லாமே 0 தான். அது க்யூக்கு நீங்கள் எழுதும்போது 0 கிடையாது. சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் டிக்யூ வந்து 0 கிடையாது. ஸோ அதுதான் இங்கே ராங்.
ஏன்னா அது ப்ராப்பர்ட்டி கிடையாது. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் எனர்ஜி? திரும்ப எனர்ஜி பற்றின ஒரு கொஸ்டின் தான். அப்போ இன்டர்னல் எனர்ஜின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸோ பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஆப்ஷன் ஏவே கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி பாத் ஃபங்க்ஷன் தப்பு தான். நாட் அ கன்சர்வ்டு குவான்டிட்டி, அதாவது இந்த குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கன்சர்வ் பண்ண முடியாது. மாஸ் எப்படி நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் எனர்ஜியும், அல்லது எனர்ஜியே நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு தான் சொல்லுவோம். ஸோ கன்சர்வ்டு ப்ராப்பர் குவான்டிட்டி தான் அது. இட் கேன் பி மெஷர்ட் பை தெர்மோமீட்டர். இன்டர்னல் எனர்ஜி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா? டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம், பட் அதுக்காக இன்டர்னல் எனர்ஜி வந்து நம்ம டைரெக்டாக தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதில் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் கிவன் பை. ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரேஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 யூனிட் சிஸ்டம் 1 டிகிரி செல்சியஸ். அது அப்படின்னா எவ்வளோ ஹீட் நமக்கு தேவைப்படும் அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக மாஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இன்டென்சிவ் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எது இல்லாதது கேட்குறாங்க. அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸு. இதில் டெம்பரேச்சர், ப்ரெஷர், அப்புறம் ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஸ்பெசிஃபிக்னு வந்துட்டாலே எல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் தான். ஸோ கண்டிப்பாக எனர்ஜி, அதாவது இன்டர்னல் எனர்ஜி மட்டும்தான் உங்களுக்கு டிபெண்ட் ஆன் மாஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து ஒரு ப்ராப்ளம். பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் ஹேஸ் ஏர் அட் 600 kPa 290 Kelvin அண்ட் வால்யூம் ஆஃப் 0.01 m3. ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டியூரிங் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ப்ரெஷர் என்ன ப்ராசஸ்னு சொல்லிட்டாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இஃப் இட் கிவ்ஸ் 54 kJ ஆஃப் ஒர்க்கு அப்படின்னா சிஸ்டம் ஒர்க், அதாவது ஒர்க் டன் பை த சிஸ்டம். அப்போ ஒர்க் டன் வந்து பாசிட்டிவில் தான் எழுதணும். ஸோ ஃபைனல் வால்யூம் கேட்குறாங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் உங்களுக்கு ஒர்க் டன் கேட்டால் P × V2 - V1 தான். இதில் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து 600 kPa தான் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஓகேங்களா? சொல்யூஷன் ஸ்ட்ரைட்டாக பார்த்து சொல்லிடுறேன். அந்த சிம்பிள் ஃபார்முலா தான், P × V2 - V1 தான். ஸோ V2 வந்து 0.1 m3. டைரக்ட் சப்ஸ்டியூஷன், ட்விஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. அடுத்தது, a polytropic process with n is equal to -1 initiates with P is equal to V is equal to 0. அதாவது ப்ரெஷர் 0, வால்யூம் 0 ஸ்டார்டிங்கில். அண்ட் ends with P is equal to 600 kPa and V is equal to 0.01 m3. the work done is, ஓகே, ஒர்க் டன் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் P1 V1 P2 V2 divided by n - 1. ஓகேங்களா? இந்த பாலிட்ரோபிக் இண்டெக்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா n வந்து -1 சொல்கிறாங்க. அப்போ டினாமினேட்டரில் -1 - 1 வரும். நியூமினேட்டரில் ப்ரெஷரும் வால்யூம் இனிஷியல் கண்டிஷனில் 0, எக்ஸிட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ -600 × 0.01 வரும். ஆன்சர் வந்து டோட்டலாக 3 kJ. சில சமயங்களில் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் என்னன்னு கேட்கலாம். ஆப்ஷனில் 0 இருக்கும், மற்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் அது வந்து நம்ம கால்குலேட்டே பண்ண தேவையில்லை, ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் வந்து 0. அடுத்தது, ஒர்க் டன் இன் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் அண்ட் த்ராட்லிங் ப்ராசஸ் ரெண்டுக்குமே வந்து ஒர்க் டன் வந்து 0. ஓகேங்களா? இங்கே இருக்கிறது தான் கண்டிஷன்ஸ். அதாவது ஒர்க் டன் 0, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0, தேர் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த 3 பாயிண்ட்டும் வந்து இது ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸுக்கும் எழுதலாம், த்ராட்லிங் ப்ராசஸுக்கும் எழுதலாம். அடுத்தது, ஐடியல் கேஸ் என்தால்ஃபி இஸ் ரெப்ரசன்டட் பை. ஐடியல் கேஸ்க்கு என்தால்ஃபின்றது எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து என்தால்ஃபி அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜின்னு நமக்கு யூன்னு தெரியும், ஃப்ளோ எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். அப்போது இதில் ஐடியல் கேஸ் தான். ஸோ பிவி வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், எம்ஆர்டின்னு எழுதலாம். அப்போது H = U + MRT. அதுலேயும் மாஸ் வந்து நம்ம 1 யூனிட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு H = U + RTன்னு வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டு. அடுத்தது, which one of the following represents the energy in storage? இதில் வந்து ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதில் ஒர்க்கு, ஹீட்டு,
எனர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்டர்னல் எனர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது ஒரு கொஸ்டினில் இன்டர்னல் எனர்ஜின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம அதையும் நார்மல் எனர்ஜின்ற டேர்மையும் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. பட் ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்குன்னா இன்டர்னல் எனர்ஜி வேறு, எனர்ஜின்றது வேறு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி தான் வந்து ஸ்டோர்டு ஃபார்ம், அதாவது அந்த எனர்ஜி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ஸ் த எனர்ஜி இன் ஸ்டோரேஜ். இதில் ஸ்டோர்டு ஃபார்ம் எனர்ஜின்னு கேட்டால் அது வந்து இன்டர்னல் எனர்ஜி தான். மற்ற எல்லா எனர்ஜியுமே வந்து உங்களுக்கு ஸ்டோர்டு ஃபார்ம்னு சொல்ல முடியாது. எல்லாமே பவுண்ட்ரி கிராஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எனர்ஜிஸ் தான், ஒர்க்கு, ஹீட்டு எல்லாமே. அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் ஆஸ் பர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா லாவையும் நம்ம வந்து ரிலேட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுலேயும் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் ஹீட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத பற்றி சொல்கிறது. ஏன்னா ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஒர்க்கும் இல்லாமல், அப்படின்ற அந்த டேர்மை பேசுகிறதே வந்து செகண்ட் லா தான். ஃபஸ்ட் லாவில் வந்து ஒர்க்கு ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும், ஹீட்டு ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலி கன்வெர்ட்டபிள் மட்டும் சொல்லுவாங்க. பட் ஹீட்டு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பேசுகிறது எல்லாமே செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா 2 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ரிசீவ்ஸ் 500 kJ அண்ட் அண்டர்கோஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஃப்ரம் 100 degree Celsius to 200 degree Celsius. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 கன்வெர்ட் ஆகிருக்கு. 500 kJ ரிசீவ்ஸ் சப்ஸ்டன்ஸ், அதாவது சிஸ்டம்க்கு ஹீட் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஆவரேஜ் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கேட்குறாங்க. ஸோ ஒரு சிஸ்டத்தில் ஹீட் ஆட் ஆனாலோ ரிமூவ் ஆனாலோ வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு ஃபார்முலா எழுதலாம். அதான் Q = mc ΔT. அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க கேட்குறது அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதுதான் கேட்குறாங்க. ஸோ Q வந்து 500 kJ, அதுவும் வந்து சிஸ்டம் ரிசீவ்ஸ் ஹீட்டு, அதாவது ஹீட் ஆடட் டு த சிஸ்டம் அப்படின்னா ப்ளஸ்ஸு. ஸோ Q நம்ம டைரெக்டாக ப்ளஸ்லேயே எழுதலாம். அப்புறம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 200 - 100, மாஸ் வேல்யூ 2 kg. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிபி வேல்யூ தான் அன்னோன் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒர்க் டன் டியூரிங் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ P1V1 லாக் பேஸ் இ அல்லது லான்னு கொடுப்பாங்க. நேச்சுரல் லாக்ரிதம் வந்து லான்னு கொடுப்பாங்க, இல்லை லாக் பேஸ் இன்னு சொல்லுவாங்க. ஸோ V2/V1, மற்ற எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ கரெக்ஷனோ இருந்தாலோ, இல்லை வேறு ஒப்பீனியன், வேறு எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதனுடைய கரெக்ஷனை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.